இல்ல அது என்ன குறும்படமா போடுறாங்களாமே நாளைக்கு. எஃப்ஜேக்கு ஒரு குறும்படம், சாண்ட்ராக்கு ஒரு குறும்படம். உங்க சேனல் ப்ராடக்ட்ட தூக்க ஏன்பா இவ்ளோ வேலை செய்றீங்க? சீக்ரெட் டாஸ்க்க சாண்ட்ரா நல்லா பண்ணதாவே வச்சுக்கலாம். அதுக்கு குறும்படம் போட்டு தான் காட்டணுமா? ஒரு வார்த்தை வாயில சொன்னா பத்தாதா சீக்ரெட் டாஸ்க்குன்னு? அப்புறம் வந்து அந்த பிராங்க்குக்கு என்ன குறும்படமா போட்டீங்க? பிராங்க்ன்னு அவங்கள தானே வாயில ஒத்துக்க சொன்னீங்க. அப்ப அவங்க சாண்ட்ரா ஒத்துக்கிறதுக்கு பதிலு விஜேஸே சொன்னா போகுது. நீங்க அவ்ளோ பெருசா லைம் லைட்ல எதுக்குப்பா அந்த சீக்ரெட் டாஸ்க்க காட்டணும்? உங்களுக்கு அவ்ளோ பவர் இருக்கு. ஒரு சீக்ரெட் டாஸ்க்க வச்சு ஒரு வாரம் நீங்க ஓட்டியிருப்பீங்க. அந்த சீக்ரெட் டாஸ்க்லயுமே வந்து திவாகர், வியானாவ தான் நீங்க அடிச்சிருப்பீங்கன்னா, வேற யாரும் டார்கெட் இல்லன்னா, அதுல கூட்டாளியா ஹஸ்பண்ட சேர்த்துன்னு தான் அவங்க கேம் ஆடியிருக்காங்கன்னா, அவங்களுக்கும் கட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்ற பட்சத்துல, நீங்க எதுக்கு சாண்ட்ராவ அவ்ளோ ஹைலைட் பண்ணி காட்டணும்? அவ்ளோ சூப்பர்ன்னு காட்டணும். அப்ப பாரு, திவாகர், அதுக்கப்புறம் வந்துட்டு அமித் இவங்களெல்லாம் வெளில அனுப்பிச்சுட்டு, நீங்க உங்க சேனல் ப்ராடக்ட்டே வச்சுட்டு, சீக்ரெட் டாஸ்க் வாரம் வாரம் ஒரு சீக்ரெட் டாஸ்க் குடுத்து, அத வந்து வீக்கெண்ட்ல ஹைலைட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஷோவ கொண்டு போங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மிச்ச சேனல் ப்ராடக்ட்ல இந்த சீனியர் சேனல் ப்ராடக்ட் இல்லாம, ஜூனியர் சேனல் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல. கனி, சபரி, எஃப்ஜே, கெமி, அதுக்கப்புறம் இன்னும் 2, 3 இருக்கு. விக்கல்ஸ், விக்ரமு, இவங்கலாம் வச்சுக்கிட்டே வந்துட்டு நீங்க சீக்ரெட் டாஸ்க் மிச்சம் 2 மாசம் இருக்குல்ல, வாரத்துக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் குடுங்க. இல்ல 2 நாளைக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கூட குடுத்துட்டு, சூப்பரா ஹைலைட் ஆயிடும். அதுக்கப்புறம் பிராங்க்ன்னு எவனாச்சும் அடிச்சுக்குவான், புடிச்சுக்குவான். அதையும் வந்துட்டு பிராங்க் டாஸ்க்ன்னு குடுத்துட்டு, அத வச்சே ஷோ கொண்டு போயிருங்க. ரியல் கன்டென்ட்லாம் எங்களுக்கு வேண்டாம். நீங்க ஃபேக் கன்டென்ட் வச்சே ஷோ கொண்டு போங்க. அப்புறம் வந்துட்டு சேனல் ஆஃப் பண்ணிட்டு ஜனங்க போயிட்டாங்கன்னா, டிஆர்பிக்காக என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு குறும்படம் நீங்க 4 வாரமா எந்த குறும்படம் அப்படி அந்த குறும்படம் போட்ட நீங்க, பிரஜன், பார்வதி விஷயத்திலுமே நீங்க அத 1 ஹார்ல காட்டி ஏன் குறும்படமா காட்டல? அத காட்ட வேண்டியது தானே! அப்போ இது பாரு பண்ணது தப்பா, சரியா அப்படிங்கிறதுக்கு பின்னாடி, பிரஜன் அப்படி வந்து மார்க் பண்ணதும் தப்பு தானே! முட்டி போட்டு நீல் டவுன் போட்டு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு சுபிக்ஷா கிட்ட எனக்கு என்ன தலையெழுத்தா? நான் நீல் டவுன் போட்டு பண்ண, உன்ன யார்ப்பா பண்ண சொன்னது? நீ தானே பண்ண. அப்ப கூட அது சாரி கேட்கறதுக்காக பண்ணல. அந்த பொண்ண மார்க் பண்ணி ஒரு மாரி இன்சல்ட் பண்றதுக்காக பண்ண. அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு நீ வந்து நான் வந்து கமெண்ட் சொன்னா, அதெல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னா, அப்ப திவ்யா மட்டும் பொண்ணா? அப்போ ஒரு சீக்ரெட் டாஸ்க்ன்னு வந்தவுடனே சாண்ட்ரா அந்த ஆட்டம் ஆடுனாங்களே, பேய் ஆட்டம், சந்திரமுகி ஆட்டம். அதே தைரியம் உங்களுக்கு இருந்தா பாருக்கும் அந்த டாஸ்க்க குடுத்து பண்ண வைங்களேன். கனிக்கும் அந்த டாஸ்க்க குடுத்து மேபி கனிக்கு பண்ண வைப்பீங்க. ஏன்னா நீங்க சேனல் ப்ராடக்ட் இப்போ வந்து மத்தவங்க யாருக்குமே அங்க தனியா ஆட பொய்ஷி இல்ல. அப்ப கன்டென்ட்டா உங்களுக்கு வேற எதுவும் அங்க வந்து கனெக்ட் ஆகல அப்படின்னும்போது டிஆர்பி போகாது. அப்ப வந்து கையடி அது என்னது கை ஓங்குன கமருதீன் வந்து பிராங்க் டாஸ்க் அவங்களா ஒண்ணு பண்ணாங்க. பாவம் அந்த டாஸ்க் ஆரம்பிச்சதே பிரவீன் தான். அவரையே வெளில அனுப்பிச்சுப்புட்டீங்க. அப்ப கைய ஓங்குனா வந்துட்டு நீங்க பிரச்சனைன்னு சொல்லி கமருதீனுக்கு ரெட் கார்ட் குடுக்குறீங்க. அவர் ஃபேக்கா பண்ணாலும் சரி, ரியலா பண்ணாலும் சரி, அத ஒண்ணு பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து சீக்ரெட் டாஸ்க்ல சூப்பரா பண்ணாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப வாரத்துக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் வந்து திவ்யாக்கு ஒண்ணு, சாண்ட்ராக்கு ஒண்ணு, பிரஜனுக்கு ஒண்ணு, கனிக்கு ஒண்ணு, சபரிக்கு ஒண்ணுன்னு ஒரு சேனல் ப்ராடக்ட்டுக்கும் எஃப்ஜே குடுங்க. இன்னும் சூப்பரா பண்ணுவான் அவன். ஓகேங்களா? அப்ப டிஆர்பி ஏத்திக்கிட்டு, மத்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வெளில அனுப்பிச்சுட்டு, உங்க சேனல் ப்ராடக்ட்டே வச்சு சீக்ரெட் டாஸ்க் குடுத்து சேனல்ல டிஆர்பிய ஓட்டிக்கோங்க. அப்ப 4 வாரமா நீங்க குறும்படம் போடாத பட்சத்துல, இப்போ உங்களுக்கு தேவையானப்ப மட்டும் அந்த குறும்படம் வருதுன்னா, அப்ப அந்த குறும்படத்தோட சேர்த்து பிரஜன், பார்வதி விஷயம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் நீங்க குறும்படமா போட்டு காட்டுனா, 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்திலயும், இல்ல 2 பேருமே இது இனிமே பண்ண வேணாம். ஒருத்தருக்கான ஒருத்தருக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல நீங்க 2 பேரையுமே அந்த டார்கெட் பண்ணீங்கன்னா, அப்ப நீங்க நியாயமா சேனல் நடத்துறதா ஆகும். அப்புறம் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். சபரி, சுபிக்ஷா சபரிய ரொம்ப நல்லவராட்டமே காட்டுற இடத்துல, சபரி முத்துவா தன்னை ப்ரொஜெக்ட் பண்றத சேனல் சப்போர்ட் பண்ணுது. அதுதான் நல்லவர். ஒரு நிமிஷம். குட் ஸ்பிரிட், லவ் யூ, குட் ஜாப் அப்படின்லாம் சொல்ற இடத்துல ஏன்னா அவர் வாய் தொறக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு கனி காரக்குழம்பு விஷயத்துல அந்த சீஃப் கெஸ்ட்டுக்கு வந்து காரக்குழம்பு வச்சு செம்மையா சாப்பிட்டோம்னு சொல்லி சீஃப் கெஸ்ட்லாம் சொல்ற இடத்துல, அந்த 3 நாள் சாப்பிடறதுக்கு மட்டும் தான் சீஃப் கெஸ்ட் வந்தாங்க போல. இப்போ ப்ரொமோஷனுக்காக தீபக் வந்திருக்காருன்னா, அப்ப சம்பளத்துக்கு நீங்க வாங்குன சம்பளத்துக்கு மேல நெறைய நடிக்கிறீங்க தீபக். ஆல்ரெடி உள்ள அழுததே அது பெரிய சீன் தான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே உங்ககிட்ட சாண்ட்ரா சொல்ட்டாங்க அது சீக்ரெட் டாஸ்க்ன்னு. இப்போ எஃப்ஜேக்கு சொம்பு தூக்குவோம் நீங்க ப்ரோமோல வந்துடுறீங்க. அப்படின்னும்போது உங்க சேனல் ப்ராடக்ட்டே வச்சு நீங்க ப்ரோமோ பண்ணிக்கோங்க, சீக்ரெட் டாஸ்க் பண்ணிக்கோங்க, டிஆர்பி ஏத்திக்கோங்க. மத்தவங்களெல்லாம் வெளில அனுப்பிச்சிருங்க. அப்போ சுபிக்ஷாக்கும் சபரிக்குமே பிஆர் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ சுபிக்ஷா, சபரி 2 பேரும் சேர்ந்தே 2 பேருக்குமான பிஆரும் ஒரே டீம் தானாம். அதனால தான் வந்து சுபிக்ஷா அண்ணா அண்ணன்னு சொல்லிட்டு சபரி கிட்ட போறாப்ல இருக்கு. இல்லன்னா வந்துட்டு சுபிக்ஷாவ விட்டு குடுக்காம சபரி வந்துட்டு அண்ணா அண்ணன்னு தங்கச்சின்னு சொல்றாப்ல இருக்கு. இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு களவாணி கேம் ஆடுவீங்க. அப்போ வந்து அந்த பாரு பொண்ணு மட்டும் யார்கிட்ட பேசினாலும் தப்பு, என்ன சொன்னாலும் தப்பு, என்ன பண்ணாலும் தப்பு. அப்புறம் அந்த அப்புறம் என்ன டாஸ்க்குக்கு அந்த பிராங்க் டாஸ்க்குக்கு வந்து நாங்க இல்லவே இல்ல சார் அப்படின்னு சொன்னோனே உடனே ஏத்தி விட்டாரு ஹோஸ்ட்டு. இந்த மாதிரி அப்ப இருந்திருந்தா இன்னும் என்னென்ன பண்ணியிருப்பாங்கல்ல பாருன்னு அப்படி அந்த பொண்ணை கலாய்ச்சிங்களே. கனி அங்க ஒரு விஷயம் பண்ணாங்க. கனி இருந்தாலுமே அதுக்கப்புறம் நோண்டி நோண்டி போய் கமருதீன் கிட்ட அவங்க கேட்டது என்ன தெரியுமா? உன்னை எது ட்ரிகர் பண்ணுச்சு? எது கைய ஓங்க வச்சுச்சு? எது வந்து உன்னை ரொம்பவே வந்துட்டு அந்த இடத்துக்கு போக வச்சது? எக்ஸ்ட்ரீம்னு நோண்டி நோண்டி கனி கேட்டிருப்பாங்க. நீங்க ஏன் சார் கனிய கேட்கல? பாரு அங்க இல்லன்னு சொன்னதே இருந்திருந்தா இப்படி பண்ணுவீங்க. நீங்க ஒரு நரேட்டிவா ஒண்ணு பண்ணீங்கல்ல. அப்போ இருந்த கனி அங்க ஒண்ணு பண்ணாங்களே. அத ஏன் சார் நீங்க கேட்கல?
அப்போ இந்த சைடு கனியை நடுவில் நிற்க வச்சுட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு லெஃப்ட்டில் வந்து திவ்யா ரைட்டில் வந்து பார்வை பார்த்து கற்றுக்கோங்கன்னு நீங்கள் சொல்கிற இடத்துல சார் திவ்யாவை வந்து உள்ளே அமிச்சு லவ் கண்டென்ட்டையோ இல்லைனா சாண்ட்ரா உள்ளே அமிச்சு அந்த பொண்ணு அசிங்கப்படுத்த சொன்னதே டீம் தானே சார். அதனால தானே சார் அவங்களுக்கு அவ்வளோ கிளாப்ஸ் வந்தது. அப்போது அடிக்கிறதுக்கும் உங்களுக்கு பார்வை வேணும், கண்டென்ட்டுக்கும் பார்வை வேணும். அதுக்கப்புறம் அவள் அழுதாலும் அதுவும் உங்களுக்கு கண்டென்ட்டு, அவளை நீங்கள் நக்கல் நையாண்டி பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு கண்டென்ட்டு, பிரஜின் மார்க் பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு கண்டென்ட்டு. அப்போ வந்து எனக்கு புரியல. இதுதான் உங்கள் டிசிப்ளின், டிக்னிட்டி, டெக்காரமா ஹோஸ்ட்டு சார்? உங்கள் தேவையானவங்களுக்கு மட்டும் குறும்படம் போட்டுக்குவீங்க ரைட்டா? உங்களுக்கு 1 ஹவர்லேயே வரவே இல்லையே சார் அந்த கார்னிவலில் வந்து அமித்தும் பிரஜனும் அமித்தும் எஃப்ஜே சண்டை வந்து 1 ஹவரில் உங்களுக்கு வரவே இல்லையே அந்த கார்னிவல் இவருக்கு அந்த கிரெடிட் கொடுக்கல செய்யல அப்படிங்கிற விஷயம். அப்படியே சார் நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்க. அப்போ வந்துட்டு பிரஜன் பார்வதி விஷயமே நீங்கள் 1 ஹவரில் காட்டலை. அப்போ வந்து அதை நீங்கள் அப்படியே விட்டுருக்கலாமே. வெறுமனே அது என்ன நடந்துச்சுன்னு காட்டாமல் அதுக்கப்புறம் பின்னாடி பேசினது தான் நீங்கள் காட்டியிருக்கீங்க. அப்போ அதை அட்ரஸ் பண்ணி ஏன் சார் பார்வத்திட்டுறீங்க? இதெல்லாம் நாளைக்கு வரப்போகுது. நாளைக்கு எபிசோட் மோஸ்ட்லி தேவையில்லாதல நான் பார்க்கவே போகிறதில்ல. அதனால் இப்போயே நான் ப்ரொமோ வர்றது அந்த குறும்படம் ஃபயர் விட்றது இதெல்லாம் இப்போயே நான் பேசிடுறேன். ஸோ வந்து இது இருக்க டாக்ஸிக்காக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சீசனே வந்து அந்த கார்ப்பரேட் கமர்ஷியல் ஷோனால தான் வந்து டாக்ஸிக்காக போகுது, ஹோஸ்ட்னால தான் டாக்ஸிக்காக போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்ஸிக்காக போகிற ஷோவை இன்னும் டாக்ஸிக்காக ஒரு பொண்ணு மேலேயே கொண்டு போய் அவளுக்கான விஷயங்கள் அடி வாங்க வச்சுட்டு அவளை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறது சரியே கிடையாது, ஃபேரும் கிடையாது. இது பக்கா வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப மட்டமாக போயிட்டுருக்கு ஷோ அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் பிரவீனை வெளில அமிச்சிட்டு ஏன் சார் ரம்யா உள்ளே வச்சுருக்கீங்க? எனக்கு புரியவே இல்லை. அந்த ஃபஸ்ட்டு இருந்தது துஷார் ரம்யான்னு தான் இருந்துச்சு எவிக்ஷனு. ஆனால் உள்ளே வந்து சேனல் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால என்ன சொல்கிறது, எஃப்ஜேவும் டேஞ்சர் ஜோன் தான். ஆனால் அவனெல்லாம் சேஃப் ஜோனில் உட்கார வச்சுட்டு எஃப்ஜே வந்து சேது சார் கோட்டாவில் உள்ளே அவனை ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்துடுவாங்க போலங்க, டாப் 5 வரைக்கும் விஷாலை கொண்டு வந்த மாதிரி. ஆனால் அவன் விஷயத்தெல்லாம் அட்ரஸ் பண்ணலை. ஆதிரிய விஷயமா உள்ளே பண்ணுற விஷயமா இப்போ பாருங்களேன், ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு குறும்படம் போட்டு அமித்துவை கூப்பிட்டு வந்தோ வந்து தீபக்கை நிற்க வச்சு பண்ணுறதுலாம் இந்த ஷோ வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் பாசிட்டிவான விஷயத்தை நீங்கள் ஷோவில் காட்டவே இல்லை சார் முதல்லேருந்து. இப்போ கூட அந்த பொண்ணு வந்து கேப்டன் இது அந்த மேனேஜர் ஆன அப்புறம் நல்லா பண்ணிச்சு பாரு பொண்ணு. நீங்கள் அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சாண்ட்ரா விஷயங்கள்ல இருந்து நெகட்டிவ் மட்டும் நீங்கள் சொன்னீங்களே, அதை வந்து பக்குவமாக ஹேண்டில் பண்ண விஷயங்கள்ல சுற்றி இருக்க ஹவுஸ்மேட்ஸ் அதை ஒரு விதமாக பண்ணியிருப்பாங்கல்ல, அதையும் நீங்கள் சொல்லவே இல்லை. எனக்கு புரியல. அப்புறம் விக்ரம் அவர் வந்து ரொம்ப நல்ல ஒரு மாதிரி அவர் பண்ணார். அவருக்கு அந்த மேனேஜர்ஷிப் பொறுத்த வரைக்கும் அவர் ஒழுங்காக ஓரளவுக்கு பண்ணார். ஆனால் கமருதீனுக்கு ரெட் கார்டுன்ற அந்த ப்ராங்க் ரெட் கார்டு கொடுக்குறாங்கல்ல, ப்ராங்க் ரெட் கார்டு கொடுத்தோன்னே அது ப்ராங்க்னு ஆகிற பட்சத்தில் ரொம்ப தான் இவர் ஃபீல் பண்ணும்போது வினோத்துக்கு வந்து ஆப்வியஸாக ஃப்ரெண்டுக்கு ரெட் கார்டு வரக்கூடாதுன்றது ஓகே, அவரோட புரிதலுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அங்கே மட்டும் வினோத்தை கார்னர் பண்ணி அதையும் நீங்கள் மற்றவங்களுக்கும் அப்படி யோசிச்சிருக்கணும் இல்லைனா? எங்கள் சாண்ட்ரா அவங்க புருஷனுக்காக யோசிச்சாங்க, பிரவீன் அவருக்காக அந்த ஆர்டிஸ்டுக்காக அவர் யோசிச்சாரு, இப்போ கமருதீனுக்காக ஒரு ஃப்ரெண்டாக வந்து வினோத் யோசிச்சாரு. அது எப்படி எல்லாரும் உங்களுக்கு தேவையானவங்க மட்டும் எல்லாருக்கும் யோசிக்கணும்னு பார்க்குறீங்க, தேவையில்லாதவங்க அவங்களுக்கு தேவையானவங்க யோசிச்சா அது தப்புன்னு சொல்கிறீங்க. எப்படி வேணால் உல்ட்டாவாக நீங்கள் எப்படி வேணால் ஹோஸ்ட் வந்து நீங்கள் மாற்றி பேசுவீங்களா சார்? நியூட்ரலாக பேசவே மாட்டிங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் கமருதீனை மட்டும் நீங்கள் அடின்னு அடிக்கிறீங்க. அந்த பையனை எப்போ பாரு எழுப்பி அந்த பையனை தான் தப்பு, அந்த பையனுக்கு தான் இப்படி தெரில அப்படி தெரிலன்னு ஏன் சார் அந்த பையனை மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஏன் எஃப்ஜே வாடிங்களேன், ஏன் பிரஜனை கேள்வி கேளுங்களேன், ஏன் சபரியை நல்லா நொய்யின்னு நோண்டுங்களேன், ஒன்றுமே பண்ணுறது இல்லைன்னு அவங்களெல்லாம் சும்மா அப்படி தட்டுற மாதிரி தட்டிட்டு விட்டுறீங்க. எனக்கு புரியல. இது வந்து திருப்பி இப்படியே தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னா உங்கள் சேனல் ப்ராடக்ட்ஸை நீங்கள் காப்பாற்றணுன்னா நீங்கள் அவங்கள மட்டும் உள்ளே வச்சு ஷோ பண்ணிக்கோங்க சார். மற்றவங்களால எலிமினேட் பண்ணி அந்த மாஸ் எலிமினேஷன் சொல்லுவாங்களே அதில் பண்ணி அனுப்பிச்சிருங்க சார்.